லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினையும் கிறிஷையும் காப்பாத்தி பைக்ல அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். பின்னாடியே அவனுங்களும் கார்ல துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க. ரொம்ப நேரமா ரோட்ல போயிட்டு இருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. அவங்கள அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அந்த காட்டுக்குள்ளேயே திரும்பவும் வண்டியை விட்டுறான். காட்டுக்குள்ள வந்து ஒரு இடத்துல பைக் ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்குள்ள 3 பேருமே வந்துடுறாங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம கிறிஷ் ரொம்பவே சோகமா இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா அவனுக்கு பசிக்குது போல, ரொம்ப நேரம் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பசிக்குதா கிறிஸ்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த காட்டுல ஏதாவது கிடைக்குதான்னு நான் பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன் உனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து போயிடுறான். அதே சமயம் இந்த சைக்கோ பையலுக்கு அந்த பிசினஸ் எதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க, சாரி 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க, கூட்டிட்டு போனது வந்து ராகவ் தான் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு எடுத்துமே அவனுக்கு செம டென்ஷன் ஆகுது. ராகவ் ராகவ் ராகவ், உன்னை நான் என் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு பிளானா போட்டுட்டு இருந்தா நீ அது எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு திரும்பவும் என் பொண்டாட்டிக்கிட்ட ஏன்டா நெருங்குற அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ராகவும் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு தேடி நிறைய பழங்கள் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அதை கிறிஷ்க்கும் கொடுத்துட்டு 3 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு நல்லா குளிருது போல. அவ ட்ரெஸ் எல்லாம் வர கிழிஞ்சிருக்கு இல்லையா, இதை கவனிச்ச நம்ம ஹீரோவும் அவனோட ஷர்ட்டை கழட்டி அப்படியே அவளுக்கு போத்தி விட்டுட்டு அப்புறமா யோசிச்சு பாக்குறான். நான் வந்து சுந்தரோட போனை எடுத்துட்டு வந்தேனே, இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள அந்த போனை தேடிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த போனும் கிடைச்சிருது. அந்த போனு கிடைச்சவனுமே ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றான். சியாவும் கிறிஷும் ஏன் கூட தான் இருக்காங்க, நான் அவங்கள காப்பாத்திட்டேன் அப்படின்னு. சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறது தெரியல. அப்படி போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த சைக்கோ பையன் நிக்கிறான். அவன் வந்து இவங்கிட்ட எங்கடா அவன் ராகு, அவன் இப்ப எங்க இருக்கான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் பதிலே சொல்ல மாட்டான். இப்ப நீ சொல்ல மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான் அப்படிங்கறத நமக்கு காட்டல, அப்படியே அங்க கட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே குளிர் தாங்கல போல, அதனால அப்படியே உட்காந்து இருக்கா. அப்ப தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ அப்படியே இவளை சைட் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் ஒரு ரொமான்டிக் லுக்கோட. அதை பார்த்துட்டு இவளும் எனக்கு ரொம்ப குளிருது, வந்து பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றா. உடனே அவனும் அங்கே இருந்து ஓடி வந்து இவ பக்கத்துல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அவளை அப்படியே அணைச்சிக்கிறான். இவளும் அவனோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே கிஸ் பண்ண போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு. இந்த பையன் தான் திரும்பவும் கனவு கண்டிருக்கான். நோ 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 நோ, இதுதான் நடக்கும், 2 பேரையும் ஒன்னா விட்டா இதுதான் நடக்கும், சீக்கிரமா போடா, வண்டி என்ன உருட்டிக்கிட்டா நீ போற, என் பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு வேணும்னா அவங்களையும் இங்க விட்டு வச்சிருக்கீங்க, கூட்டிட்டு போக வேண்டியதானே அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். எனக்கு வந்து என்னோட பொண்டாட்டி பர்ஃபெக்டா தான் வேணும், ஆனா அவ இங்க வந்ததுல இருந்து அவ பர்ஃபெக்டாவே இல்ல, அவளை பர்ஃபெக்டா மாத்தி தான் என் கூட நான் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன், சீக்கிரமா அவனை ஃபாலோ பண்ணி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை முன்னாடி போக சொல்லிட்டு இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு கால் பண்ணி தங்கச்சிக்கிட்ட விஷயத்த சொல்ல போனா அவ முந்திக்கிட்டு கிறிஸ்டையும் சியாவையும் கிட்னாப் பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா, அவங்கள கிட்னாப் பண்ணி தான் வச்சிருந்தாங்க, ஆனா இப்ப அவங்க 2 பேரும் ஏன் கூட தான் இருக்காங்க, நான் அவங்கள காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியாண்ணா சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கா. சரி வீட்டுல போலீஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட இதை பத்தி எதுவும் காமிச்சிக்காத அப்படின்னு சொன்னதும் அம்மாவையும் அண்ணியும் கூப்பிட்டு தனியா இந்த விஷயத்த சொல்றா. அவங்க சொன்னதுமே சந்தோஷப்படுறாங்க. அம்மாக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. சரி இந்த விஷயத்த இவங்க கிட்ட சொன்னதோட தங்கச்சி விட்டுருக்கலாம், அதை விட்டுட்டு இவ வந்து இந்த விஷயத்த விராஜ் கிட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவங்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்றா. அவனே இது ரொம்ப நல்ல விஷயம், ராகு ஒரு வழியா காப்பாத்தினானா, சரி அவங்க இப்ப எங்க இருக்காங்க, ராகு ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு இவளும் ஏதோ உளறி வைக்கிறா. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு காட்டல. அடுத்த செகண்டே இவன் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல, காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கன்னை கையில எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல புல்லட்டை போட்டு கையில கன்னை வச்சுட்டு இருக்கான், எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பயலுக்கு ஃபோன் பண்ணி இங்க பாரு எனக்கு உடனடியா உன்னோட அடியாட்கள்லாம் வேணும், நான் சொல்ற இடத்துக்கு அனுப்பி வச்சிரு, அந்த இடத்துலதான் ராகு வந்து கிறிஷ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண பார்ட்னர், நான் இதுவும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்ணிடுறான். எதுக்கு அவங்கள கூப்பிடுறான் அப்படின்னு தெரியல, இவன் எதுக்காக கன் எடுத்து வச்சுட்டு நிக்கிறானும் தெரியல. இந்த பக்கம் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹார்ன் சவுண்ட் கேக்குது. உடனே இவனும் ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்திருக்கான், நான் ஏதோ பாத்துட்டு வரேன் நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க ஃப்ரெண்டுக்காரனும் கரெக்டா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டான். அவன் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, அவனை பத்தி எல்லா உண்மையுமே தெரியும் போல, விராஜ் டோப்ரால பத்தி. சோ இந்த விஷயத்த பத்தி ராகுவுக்கு எதுவுமே தெரியாது. அவன் யாரு என்னங்கிற உண்மையை நம்ம இப்பயே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அப்ப பார்த்தா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. திரும்பி பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறது நமக்கு காமிக்கல. நம்ம ராகு வெளியே வந்து பார்க்கும்போது அவன் வந்து ஜீப் மூட்டு தான் கிடக்கு, அவனை காணோம். எங்க போன அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது பின்னாடி 2 அடியாட்கள் வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அவனுமே அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஓடி வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்டையும் கிறிஷ் கிட்டையும் இந்த மாதிரி அடியாட்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு போல, நீங்க 2 பேரும் இங்க ஓரமா ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நிறைய அடியாட்கள் வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க அந்த விராஜ் பயலும் வந்துடுறான் கண்ணை எடுத்துக்கிட்டு. அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு.
அந்த கன்னை எடுத்துட்டு வந்தவன் நேரா நம்ம ஹீரோவை பார்த்து தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அவனை சுட்டு தள்ள போறான் போல. அந்த அளவுக்கு கொலவெறியோட அப்படியே கண்ணை எய்ம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினி, என்னது இது? இவன் எதுக்காக ராகவ் எய்ம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு விராஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கு போறா. அதுக்குள்ள அவன் ஷூட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் அப்படியே பிளாங்கா இருக்கு. நம்ம ஹீரோவை தான் சுட்டுட்டானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அவன் நம்ம ஹீரோவை சுடல. அதுக்கு பதிலா அந்த அடியாட்கள்ல ஒருத்தவனை தான் சுட்டிருக்கான். அவனை சுட்டுவிட்டு கண்ணையும் கீழே போட்டுட்டு, ஓ மை காட், நான் அவனை சுட்டுட்டேனே, இப்ப என்ன பண்றதுன்னா கொலை பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே ஃபீல் பண்ணி ஆக்டிங்கை போட்டு பேசிட்டே இருக்கான். சரி, உன்கிட்ட இந்த கன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த அடியாட்கள் தான் உள்ள வரும்போது கீழே போட்டு போயிட்டாங்க, அதை நான் எடுத்துட்டு வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது அவனுங்க ஒன்னு அடிச்சுட்டு இருந்தானுங்க, உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல நான் தெரியாம சுட்டுட்டேன், இப்ப என்ன பண்றது, நான் கொலை பண்ணிட்டேனா, அப்படின்னா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்டிங்கை போட்டு பேசிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம், வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த கார்லயே 3 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்கும் போது விராஜ் அப்படியே உம்முனே வந்துட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி நான் அவனை வந்து சுட்டுட்டேனே, இது வந்து கொலை கேஸ் ஆயிடுச்சு, என்ன வந்து போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே வந்து அவனை கொலை பண்ண, அவன் என்ன கொல்ல வந்தான், அதனால நீ அவனை கொல்ல வந்த, அவ்வளவுதான் மேட்ரு, நீ ஃப்ரீயா விடு, மற்றதெல்லாம் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினிக்கு தான் அவனை பார்த்தா செம காண்டாகுது. இவன் நல்லா இருந்தாலும் பழசமா இருந்தாலும் இவன் புத்தி மட்டும் இவனை விட்டு போக மாட்டுது. யாரை பார்த்தாலும் கொலை பண்ணணும்னு தான் தோணும் போல இவனுக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் திடீர்னு ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க 3 பேரும் இங்க இருந்து போங்க, நான் வந்து சுந்தருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனை போய் நான் பார்த்துட்டு வரேன், அந்த இடத்துல இருக்கானான்னு சொல்லிட்டு நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் இவனோட பார்வையை பார்க்கும்போது ரொம்ப வெள்ளத்தனமா இருக்கு. இது எதுவுமே தற்செயலா நடக்கல, எல்லாமே ஒரு பிளான் போட்டு தான் இவன் பண்ணியிருக்கான். அது என்ன பிளான், அது எப்படி இவன் எக்ஸிக்யூட் பண்ண போறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் கெஸ் பண்ணிட்டேன். உங்களுக்குன்னு தனிப்பட்ட தாட்ஸ் இருக்கும்ல, இவன் ஏன் இப்படி பண்ணா, எதுக்காக இப்படி பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நீங்களும் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு. இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் உள்ள வந்து பார்க்கும்போது அங்க அந்த பாடி கிடக்குது. என்னது இது, இங்க பெரிய கலவரமே நடந்திருக்கும் போல, ஒருத்தவனை கொன்னு போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க செத்து கிடந்தவன் திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறான். என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. என்னடா நீ அப்ப சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் சாகல. கூடவே அந்த ரவுடி பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த ஹெட்டும் அங்கதான் வந்திருக்கான். என்ன உனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையா, அதை அவுத்து காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனும் ஷர்ட்டை கழட்டி காட்டுறான். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான் போல, அதனால அவனுக்கு எதுவுமே நடக்கல. அப்ப இங்க நடந்ததெல்லாம் டிராமாவான்னு கேட்டா ஆமா டிராமா தான், ஆனா நம்ம பண்ண டிராமாலாம் ஒருத்தவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை கூட்டிட்டு வரானுங்க. இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம இவனை வெளியே விட போறது கிடையாது, இவன் இப்ப நம்ம கஸ்டடியில் தான் இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிடிச்சி வச்சிருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரனை தேடி நம்ம ஹீரோ வந்தா அங்க அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இல்ல. அப்புறம் அங்க டெட் பாடி கிடந்துச்சு, அந்த பாடியுமே இல்ல. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஃப்ரெண்டுக்காரனும் கால் பண்றான். என்னாச்சு சுந்தர், நீ எங்க போன, உன்னோட ஜீப் மட்டும் இங்க கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் அங்கதான் வந்தேன் அவங்கள தேடி, இப்ப நிறைய அடியாட்களை வந்து என்ன துரத்திட்டு வந்தாங்க, அதனால நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, நீ சேஃபா தானே இருக்கன்னு கேக்குறான். ஆமா நான் சேஃபா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்ணிடுறான். இது எல்லாமே இவனுங்க தான் இப்படி பேச வச்சிருக்கானுங்க, ஏன்னா அவனுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால நம்ம ஹீரோக்கு எதிராக அந்த சைக்கோப்பைய ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.